நாஸ்டாலஜி அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். பல பழமையான விஷயங்களை நம்ம மனசுல நினைச்சோ இல்ல கண்ணால பார்த்தோ அதுல கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது வேற லெவல். தமிழ் சினிமாவுக்கு பல பேரை அறிமுகப்படுத்தின, தமிழ் சினிமால பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த, இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவே இந்த உருண்டதான் அப்படின்னு நம்ம நினைச்ச ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். எஸ், சமீபமா போகன் டீம் சார்பா ஏவிஎம் ஸ்டுடியோஸை போய் விசிட் பண்ணோம். அந்த ஸ்டுடியோஸ்ல பார்க்கும்போது நம்ம சினிமால வாயை பொளந்து பார்த்த பல விஷயங்கள் நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ஸ் இருந்தது. பல நினைவு சின்னங்கள் இருந்தது. அந்த நினைவு சின்னங்கள் பார்க்கும்போது பயங்கரமா மெய்சில் இருந்தது. அதே மாதிரி பல விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. சினிமா எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை ஏவிஎம் ஸ்டுடியோஸ் போனீங்கன்னு வைங்களேன், தமிழ் சினிமா இவ்வளோ ஸ்டேஜஸ் கடந்து வந்திருக்கதா அப்படிங்கறத உங்களால உணர முடியும். அப்படி ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல போய் நாங்க விசிட் பண்ணி நாங்க மெய்சில் இருந்த பல விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் 1945 ஏவி மெய்யப்பன் அவர்களால உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது அந்த டைம்ல சினிமா மொத்தமா ஸ்டுடியோஸை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியா தான் அவுட்டோர் ஷூட் அப்படிங்கிறது போவாங்க. ஸ்டுடியோக்குள்ளேயே செட்டு போட்டுப்பாங்க, ஸ்டுடியோஸ்குள்ளேயே டிசைன்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவர்கள் இந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி இல்ல 100% நம்ம சினிமாவை கான்பிடென்ட்டா அவுட்டோர்ல எடுக்கலாம் அப்படிங்கறத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சினிமா ஸ்டுடியோ விட்டு வெளியில போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டுடியோட பயன்பாடு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. இன்னைக்கு தமிழ் சினிமா அப்படிங்கிறது 90% அவுட்டோர்ல போறாங்க. இல்ல எது வேணாலும் ஈஸியா செட் போட்டு எடுத்துக்கிறாங்க. அதனால ஏவிஎம் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இந்த ஸ்டுடியோஸை தமிழ் சினிமாவோட ஒரு நினைவு சின்னமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் சினிமா எப்படி எல்லாம் உருவாச்சு, அதே மாதிரி அந்த டைம்ல தமிழ் சினிமா எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத இந்த ஸ்டுடியோஸ்குள்ள யார் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக இத ஒரு சூப்பரான ஒரு மியூசியம் மாதிரி உருவாக்கி இருக்காங்க. நீங்க டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஸ்டுடியோக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே உங்க கண்ணுல ரெண்டு பக்கமும் லைனா விண்டேஜ் கார்ஸ் நிக்கும். பெடல் கார்ல இருந்து அந்த டைம் மாடர்னைஸ்டு டெக்னாலஜி உள்ள கார் வரைக்குமே உங்க கண்ணுல இருக்கும். நீங்க நடந்து போக போக உங்களுக்கு அவ்வளவு மெய்சில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காரும் அவ்வளவு சூப்பரா யூனிக்கா டிசைன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பாசிடர் ஒரு ஃபியட் அந்த டிசைன்ல இருந்தாலுமே ஒரு காருக்கும் இன்னொரு காருக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இந்த கார் லைன்ல நீங்க அப்படியே நடந்து போனீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து வெறும் விண்டேஜ் மட்டும் இல்லாம திரைப்படத்துல ஏதோ ஒரு சீன்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. உதாரணமா இந்த கார் பாத்தீங்கன்னா அன்பே வா படத்துல சரோஜா தேவி யூஸ் பண்ண கார். அதே மாதிரி இந்த கார் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் தெலுங்குல ஜெமினி ரீமேக் பண்ணாங்க இல்லையா, அதுல வெங்கடேஷ் அவர்கள் யூஸ் பண்ண கார். இப்படி பல கார்கள் சினிமால அவங்க எடுக்கிற சினிமால ஒன்னு ஃபுல் திரைப்படத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு சீன்லயோ யூஸ் பண்ண காரா இருக்கும். சோ இந்த கார் கலெக்ஷன்ஸோட எண்ட்ல 3 கார் நிக்கும். ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யூஸ் பண்ண கார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோஸோட ஓனர் எஸ்.எஸ். வாசன் அவர்கள் யூஸ் பண்ண கார், அண்ட் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏவி மெய்யப்பன் அவர்கள் யூஸ் பண்ண கார். இந்த 3 காரும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க. அந்த 3 காரை பார்க்கும்போது அவங்க 3 பேரோட அடையாளமா இருக்கும். அவங்க 3 பேர் தமிழ் சினிமாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படியே நீங்க அங்க இருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னு வைங்களேன், அங்க வந்து பைக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். சோ பைக் கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை விண்டேஜ் பைக்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லைனாலும் முதல்ல நம்ம பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற பைக் என்ன தெரியுமா? சகலகலா வல்லவன்ல டோரை உடைச்சிட்டு வருவார்ல கமல்ஹாசன், அந்த பைக்கை இன்னமும் பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த பைக்கை பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நியூ இயருக்கு இங்க இருந்து தான் பைக் எத்தனை வராரோ அப்படின்ற லெவலுக்கு நமக்கு ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாயும் புலியில ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான பைக் வந்து ரஜினி அவர்கள் யூஸ் பண்ணியிருப்பாரு. சோ அந்த பைக் இன்னமும் கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஏவிஎம் மியூசியம் ஓபன் பண்ணும்போது ரஜினிகாந்த் அவர்கள் நேர்ல விசிட் பண்ணி அந்த பைக்ல உட்கார்ந்து போட்டோ போஸும் கொடுத்திருக்காரு. சோ அந்த போட்டோ தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. சோ இந்த மாதிரி பல விண்டேஜ் பைக் கலெக்ஷன்ஸ், அதே மாதிரி அவங்க சினிமால யூஸ் பண்ண பைக் கலெக்ஷன்ஸும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பிரியமான தொழில மாதவன் யூஸ் பண்ண அந்த டிவிஎஸ் பைக், அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பதி படத்துல நம்ம தலை யூஸ் பண்ண பல்சர் பைக், இதை எல்லாத்தையும் தாண்டி அப்பாச்சி எல்லோ பைக்குக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸா இருந்திருக்கீங்க? அதுக்கு காரணம் அயன் ஒரு படம். சோ அயன் படத்துல யூஸ் பண்ண அப்பாச்சி RTR 180 அந்த பைக் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ பைக் இன்னமும் பத்திரமா இருக்கு. சோ இப்ப பார்த்த அந்த விண்டேஜ் கார்ஸ் அண்ட் விண்டேஜ் பைக் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஷோகேஸ் மட்டும் இல்லாம அது எல்லாமே இன்னமும்
ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். ஸ்டார்டிங் வித் எஜமான்ல யூஸ் பண்ண அந்த பல்லக்கு, மீனாவை தூக்கிட்டு வருவாங்கல்ல அந்த பல்லக்கு இருந்துச்சு. அது ரொம்ப சின்னதா இருந்தது. எப்படி மீனா அதுல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேன், பெரிய ஃபேன், நம்ம படத்துல எல்லாம் ஹீரோக்கு காத்தடிக்கும்ல, உதாரணத்துக்கு இப்ப ஏழுமலை படத்துல அர்ஜுன் நடக்கும்போது சும்மா காத்தடிச்சு பறக்கும்ல முடியெல்லாம். ஸோ அந்த ஃபேன் எவ்வளவு பெருசு நம்ம சினிமால பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல அதை செட் ப்ராப்பர்ட்டியா காட்டுவாங்க. பட் இவ்வளோ பெருசு அப்படிங்கறத நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி அந்த டைம்ல யூஸ் பண்ண லைட் எக்யூப்மெண்ட்ஸ், வெறும் ஃபோக்கஸ் லைட் மட்டும் இல்லாம நிறைய HMI லைட்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு லக் எங்களுக்கு கிடைச்சிருந்தது இந்த ஸ்டுடியோல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விண்டேஜ் போட்டோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது. விண்டேஜ் போஸ்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு அவங்க படம் இருக்கும்ல அந்த படத்தோட ஒவ்வொரு போஸ்டர் காப்பியும் அவங்க ஃப்ரேம் பண்ணி ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ அந்த டைம்ல ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கறது எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு போஸ்டர்ல எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க, நேர்த்தியா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே இவ்வளவு யூனிக்கா டிசைன் பண்றாங்க. இன்னைக்கு சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோவோட போஸ்டருக்கு இன்னொரு ஹீரோவோட போஸ்டருக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி யூனிக்னஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய லெகசி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. AVM ஸ்டுடியோஸால என்னென்ன லெகசி எல்லாம் இருந்ததோ அந்த டைம்ல நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆன பல லெகசிகளை இவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ், ஸோ AVM ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கிடைச்ச நிறைய அவார்ட்ஸை வந்து அங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கார் மினியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. லைட்டா சுட்டுட்டு வந்துடலாமான்னு கூட தோணுச்சு. பட் கேமரா இருக்கிறதுனால நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதெல்லாமே செட் ப்ராப்பர்ட்டிஸா பார்க்கும்போது ஒரு சினிமா உருவாகிறதுக்கு இந்தந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் பேசிக்கா தேவை அப்படிங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். வெறும் செட் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம அவங்க டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் அங்க லைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டுடியோல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கல்யாண மாலை பாட்டுல நம்ம ரகுமான் வந்து பாடிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி மைக்கு, அந்த மாதிரி ஹெட்போன்ஸ், நாய்ஸ் கேன்சலேஷன், அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடிட்டிங் டேபிள் அங்க வந்து அந்த காலத்துல எப்படி எல்லாம் எடிட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த மெஷின் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது உண்மையிலே எடிட்டர் மேல மிகப்பெரிய மரியாதையே வருதுங்க. ஏன்னா சினிமாட்டோகிராஃபரும் டைரக்டரும் சேர்ந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கற்பனைகள் தோணுதோ அதை எல்லாத்தையும் ரீல்ல வந்து ஷூட் பண்ணி தந்துருவாங்க. அந்த ரீல அந்த மெஷின்ல வச்சு அந்த மெஷின்ல ஒவ்வொரு ரீலையும் ப்ரிவ்யூ பார்த்து ஓகே இது எந்த சீன் இது எந்த சீன் அவங்க ஞாபகம் வச்சு அதை கரெக்டா கட் பண்ணும். தப்பா கட் பண்ணோன்னு வைங்களேன் அவ்வளவுதான் காலி மொத்தமா. சோ கரெக்டா கட் பண்ணி அதை திரும்ப வந்து எடிட் பண்ணி எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா. இன்னைக்கு எடிட்டர்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அன்னைக்கு எடிட்டர்ஸ்க்கெல்லாம் எப்படி இதை உட்காந்து அவ்வளவு பொறுமையா பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்த டைம் எடிட்டரா இருக்கவங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் பேசிக் குவாலிஃபிகேஷனா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மெஷின் பார்க்கும்போது எனக்கு எடிட்டர்ஸ் மேல அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் வந்தது. லெஜெண்டரி எடிட்டர்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க லெஜெண்டரி எடிட்டர்ஸ் எல்லாமே ஒன்ஸ் அந்த மேனுவல் எடிட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க சாஃப்ட்வேர் எடிட்டிங்ஸ் எல்லாம் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ எடிட்டிங் டேபிள் உங்க கண்ணுக்கும் நாங்க காட்டுறோம். ஸோ பாருங்க உண்மையிலே எவ்வளோ அழகான விஷயம் அப்படிங்கிறது. இதை தாண்டி அந்த டைம்ல யூஸ் பண்ண வீடியோ கேமரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவிஎம்மோட வால் ஆஃப் லெகசி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது எக்ஸாக்டா அந்த கார் லைனப்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்ல அந்த வால் ஆஃப் லெகசி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த லெகசியில பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து கடைசியா அவங்க தயாரிச்ச படம் வரைக்கும் அதோட போஸ்டர்ஸ், அவங்களோட காஸ்டிங், மெயின் காஸ்டிங்கோட போட்டோ அப்படின்ட்டு அழகா அதை அடுக்கி இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ் சினிமாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். தமிழ் சினிமா மட்டும் இல்ல அதர் லாங்குவேஜஸோட பிலிம்ஸுமே அதுல இருந்தது. லைக் தெலுங்கு, கன்னடா எல்லா படங்களையும் அதோட போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து வரிசைப்படுத்தி இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அதை ஏவிஎம் அப்படியே கன்னடா இல்ல தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு கன்னடால ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்னா அதை தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரீமேக் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா போர் அடிச்சிடும், ஏன்னா நமக்கு ஆக்சஸ் இருக்கு. பட் அந்த டைம்ல இதை இவ்வளவு விஷனரியா யோசிச்சு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி இந்த கதைகள்லாம் எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் இல்ல. அதை ஏவிஎம் ரொம்ப ஈஸியாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஏவிஎம் மியூசியம்குள்ள வந்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு செம்ம ட்ரீட் இருக்கு. ஏன் அப்படின்னா சிவாஜி படத்துல யூஸ் பண்ண பல காம்பனன்ட்ஸை இங்க பார்க்க முடியும். ஸ்டார்டிங் வித் அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான்டா அப்படின்னு சொல்லுவார்ல அந்த ஸ்டாச்சு ஆகட்டும், அதே மாதிரி சஹானா பாட்டுல ஸ்ரேயா யூஸ் பண்ண அந்த பாத் டப் அதை பேர்ல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பத்திரமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி வாஜி வாஜி பாட்டுல ரஜினி அவர்கள் ஒரு பல்லாக்குல வருவார்ல அந்த பல்லாக்கு இன்னும் பத்திரமா இருக்கு.
இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் யூஸ் பண்ண கூலர்ஸ், நான் இது வரைக்கும் என்ன நினைச்சுன்னு இருந்தேன் அப்படின்னா படத்துல யூஸ் பண்ண கூலர்ஸ் அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க ஸ்டார்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இல்ல, சிவாஜி படத்துல யூஸ் பண்ண ஒவ்வொரு கூலர்ஸையும் அழகா பத்திரப்படுத்தி ரஜினி யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம விவேக் அவர்கள் யூஸ் பண்ண கூலர்ஸையும் அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி கூலர்ஸை தாண்டி சிவாஜி அந்த அதிரடி அந்த பாட்டுல யூஸ் பண்ண மாஸ்க் இருக்கு இல்லையா, சைடு ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த மாஸ்கை இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க. சிவாஜி படத்துல யூஸ் பண்ண ஃபேக் கரன்சி, கிளைமேக்ஸ்ல பறக்க விடுவாங்களே கரன்சியை, அந்த ஃபேக் கரன்சி உருவாக்கப்பட்டு அதை எவ்வளவு அழகா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிவாஜி படத்துல தியேட்டர்ல பார்த்த பல விஷயங்களை இங்க செட் ப்ராப்பர்ட்டிஸா பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. குறிப்பா ஏவிஎம் அவர்களோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான பராசக்தி, சோ அந்த பராசக்தி படத்துக்கான நினைவு சின்னம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட உருவம், அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களோட உருவம், அவங்களுக்கான ஒரு மரியாதையா இந்த பராசக்தியோட வெற்றி நினைவு சின்னமா அங்க இருக்கு. பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. தமிழ் சினிமாவையே தூக்கி சுமந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு ஒரு அழகான மியூசியமா இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது சினிமா எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாரு அப்படின்ற ஆச்சரியம் நமக்கு இல்லாம இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா விசிட் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி யாராவது இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸை விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு, இதை எப்படிப்பா மிஸ் பண்ண அப்படின்னு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, குறிப்பா நாஸ்டாலஜியா லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து ரசிக்கட்டும் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஆர் ஏவிஎம் மியூசியம். கண்டிப்பா சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவோட ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.